ராஜ்குமார் என்னோடய ஃப்ரெண்டு இழந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய லாஸ். அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்கள் அத்தனை பேருடைய ஒரு பெரிய லாஸ். ஏன்னா அவர் வந்து நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்த அந்த காலத்துலேயும் இன்றைக்கி உதவி இயக்குநர்களாக இருக்கவங்களுக்கும் அவுட் ஆஃப் த வே போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு நபர். அண்டு டேலண்ட் எங்கே இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி அதை என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது கவிஞர்களாக இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர்ஸ் கொண்டு ஒரு நல்ல கதையை அவர் கேட்டார்னா அவருக்கு அனுப்பி வைப்பார், என்கரேஜ் பண்ணுவார். அண்டு ஒரு எல்லா விதத்துலையும் கூட இருந்து ஒர்க் பண்ணி ஒரு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய இது இவ்வளோ சடனாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னால் வந்து இப்போ வரைக்கும் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அது இப்படி நடந்ததுன்னு ஏற்றுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இழப்பீடு செய்ய முடியாது. கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து பெரிய சோகங்கள் திரைத்துறையில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு எதிர்பாராத இடி விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தான். காலையில் இந்த செய்தி வந்தபோது இது தவறுதலாக வந்த செய்தி அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சோம்.